Hey, hi guys, welcome to Ultron. I am Prithvit. இந்த வீடியோவில் எஸ்எம்சியோட ஃபஸ்ட்டு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே அதோட மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை முதல்ல முடிச்சிடலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு 3 ட்ரெண்டில் தான் மார்க்கெட் எப்பயுமே மூவ் ஆகும். ஒன்று அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ் மார்க்கெட்டு. இந்த 3 தவிர வேறு எதுலையுமே மூவ் ஆகாது. அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட் எப்பயுமே அப் ட்ரெண்ட்லயும் போயிட்டு இருக்காது. டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட் எப்பயுமே டவுன்லயும் போயிட்டு இருக்காது. இது ஏத்த வர்க்கத்தோட தான் போயிட்டு இருக்கும். அப் ட்ரெண்ட்ல ஒரு நாள் போனுச்சுன்னா, அடுத்த நாள் டவுன் ட்ரெண்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல்ல அப் ட்ரெண்ட் நம்ம பார்க்கலாம். அப் ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் எப்படி நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ இந்த மாரி நமக்கு பிரிண்ட் ஆயிட்டே போகும். ஒரு ஹையர் ஹைய பிரேக் பண்ணி புதுசா ஒரு ஹை வைக்கிறதுனால நமக்கு ஹையர் ஹை அந்த மாரி ஃபார்ம் ஆகும். இத ஏன் ஹையர் லோ பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லோ இருக்கு. இங்க ஒரு ஹை இருக்கு. இதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வரையும். இந்த ரீட்ரேஸ்மென்ட் எப்ப இந்த ஹையர் ஹைய பிரேக் பண்ணி புதுசா மேல ஒரு ஹை வைக்குதோ, அப்பதான் ஹையர் லோ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஹையர் லோவுக்கும், இந்த ஹையர் ஹைக்கும் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் இருக்கும். அந்த ரீட்ரேஸ்மென்ட் இந்த ஹையர் லோ பிரேக் ஆகக்கூடாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மார்க்கெட் சேஞ்ச் ஆயிரும். இது அப் ட்ரெண்டே இருக்காது. அப்புறம் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். இது அப் ட்ரெண்டாவே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் லோவுக்கு உள்ளுக்கே தான் இருக்கணும். இந்த லோ திருப்பி அகைன் மேல போயிட்டு, இந்த ஹையர் ஹைய பிரேக் பண்ணி புதுசா ஒரு ஹை வைக்கணும். ஆனா தான் ஹையர் லோ பிரிண்ட் ஆகும். புதுசா ஒரு ஹையர் ஹையும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹையர் லோவுக்கும், இந்த ஹையர் ஹைக்கும் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் நடக்கும். அந்த ரீட்ரேஸ்மென்ட் இந்த ஹையர் லோ பிரேக் பண்ணியிருக்க கூடாது. எப்போ இந்த ஹையர் ஹைய பிரேக் பண்ணி புதுசா மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதோ, அப்போ நமக்கு புதுசான ஒரு ஹையர் ஹை கிடைக்கும். இப்படி தான் அப் ட்ரெண்ட் பிரிண்ட் ஆகிட்டே போகும். இது ரியாலிட்டி படி பார்த்தோம், தியரி படி பார்த்தோம்னா இந்த மாதிரி அழகா ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஜாக்கா ஒரு மேலேயும் கீழேயும் ஒரு ஹையர் லோ, ஹையர் ஹை இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லோ இருக்கு, இங்கே ஹை இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு லோ இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹையை தாண்டி ஒரு ஹை இருக்கு. அப்படிங்கிறதுனால இது மேஜர் ஸ்ட்ரக்சர். ஆனால் மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் லோக்கும் இந்த ஹையர் ஹைக்கும் நான் உள்ளுக்கே நிறையா ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதனால நமக்கு நிறையா மைனர் ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லோ இருக்கு. இங்க ஒரு ஹை இருக்கு. இந்த லோவுக்கும், ஹைக்கும் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் இருக்கும். அது ஹையர் லோவா பிரிண்ட் ஆகும். இந்த ஹையர் லோ எப்ப ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் ஹைய பிரேக் பண்ணி புதுசா ஒரு ஹை வைக்கும்போது நமக்கு ஹையர் லோ ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இது இப்போ புதுசா லோ. அப்ப இந்த லோவுக்கும், இந்த ஹைக்கும் பார்த்தோம்னா, இது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நெறைய ஹையர் லோ, ஹையர் ஹை இந்த மாரிலாம் இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு மைனர் ஸ்ட்ரக்சரா ஆக்ட் ஆகும். இது எப்போ மேஜர் ஸ்ட்ரக்சரா ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் ஹைய பிரேக் பண்ணி புதுசா ஒரு ஹை வைக்கும்போது தான் நமக்கு மைனர் ஸ்ட்ரக்சர்லேருந்து மேஜர் ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் இருக்கு, ஒரு ஹை இருக்கு, திரும்பி ஒரு டவுன் ஆயிருக்கு, ஒரு அப் ஆயிருக்கு, ஒரு டவுன் ஆயிருக்கு. இந்த இது ஹையர் லோ இந்த ஹையர் லோ பிரேக் ஆவாம மேலேயே தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இது எல்லாமே மைனர் ஸ்ட்ரக்சர். இது எப்போ மேஜர் ஸ்ட்ரக்சர் ஆகும்? இந்த ஹையர் லோ ஒண்ணு பிரேக் பண்ணணும். அப்படி இல்லன்னா இந்த ஹையர் ஹைய பிரேக் பண்ணணும். அப்பனா தான் இது மேஜர் ஸ்ட்ரக்சராவே ஃபார்ம் ஆகும். இது என்ன பண்ணிருக்கு இந்த டயகிராம் படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஹையர் ஹைய பிரேக் பண்ணி மேல ஒரு ஹை வச்சிருக்கு. அப்ப இது மேஜர் ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆயிருச்சு. இதோட ப்ரீவியஸ் லோ இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அப்ப இது ஹையர் லோவா ஃபார்ம் ஆகும். இது ஹையர் ஹையா ஃபார்ம் ஆகும். இப்படி தான் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர கண்டுபிடிக்கணும். இது அப் ட்ரெண்டுக்கு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இது சார்ட்ல பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சார்ட் படி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் முடிக்கிறேன். ஓகே.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லோ இருக்கு. இந்த சார்ட்ல ஒரு லோ இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் ஒரு ஒரு ஹை வச்சிருக்கு. இந்த ஹைய வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட். இந்த லோவுக்கும், இந்த ஹைக்கும் வந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆகி, இங்க ஒரு லோ இருக்கு. இந்த லோ வந்து எப்ப பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணி மேல வந்து க்ளோஸ் வைக்கணும். இது வந்து விக் ஒன்டியே விட்டுருந்தா, இது வந்து ஒரு ஹையா இருக்காது. பாடி வந்து க்ளோஸ் ஆயிருக்கணும். அது மஸ்ட்டு. பாடி வந்து க்ளோஸ் ஆயிருந்தா தான் நமக்கு வந்து புதுசா ஒரு ஹையா வந்து இருக்கும். இல்லன்னா நமக்கு வந்து அந்த இது ஹையா இருக்காது. அது வந்து மைனர் ஸ்ட்ரக்சரா வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாடி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால வந்து இது வந்து ஹையா மாறிருச்சு. இது வந்து இந்த லோ வந்து கீழ இருக்க லோ வந்து பிரேக் பண்ணல. அப்ப இது லோ. நெக்ஸ்ட்டு இந்த லோவுக்கும், இந்த ஹைக்கும் புதுசா கிடைச்ச நமக்கு புது லோவுக்கும், புதுசா கிடைச்ச புது ஹைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்ரேஸ்மென்ட் நடக்கும். அந்த ரீட்ரேஸ்மென்ட்டு இந்த லோ புதுசா கிடைச்ச லோவ வந்து பிரேக் பண்ணாம இருக்கணும். பிரேக் பண்ணியிருந்ததுன்னா, பிக்சர் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ, இங்க வந்து சார்ட் படி பார்த்தோம்னா, இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணி மேல வச்சிருக்கு. நமக்கு கேண்டில்ல வந்து மேல குளோஸ் பண்ணியிருக்கு. அப்ப வந்து இங்க புது ஹைய வந்து கிரியேட் பண்ணிருச்சு. இந்த ஹை வந்து கிரியேட் பண்ணதுனால, நமக்கு புதுசா கிடைச்ச லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ. ஏன்னா இதானே இப்ப தானே புதுசா கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஹைய வந்து கிரியேட் பண்ணதுனால, இந்த லோ வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல அப்புறமேட்டுக்கு இந்த லோவுக்கும், இந்த ஹைக்கும் வந்து நமக்கு ரிட்ரேஸ்மென்ட் ஆனுச்சுன்னா, கீழ பாருங்க இங்க ஒரு டவுன் வந்திருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் லோவ வந்து கட் பண்ணல. கட் பண்ணாமயே மேல போயிருக்கு. திருப்பி வந்து நமக்கு வந்து இந்த ஹையும் வந்து பிரேக் பண்ணல. நம்ம மறுபடியும் கீழ வந்திருக்கு. மறுபடியும் கீழ வந்துட்டு, திருப்பி அகைன் போயிட்டு ஒரு விக்க ஒண்டி விட்டுருக்கு. நான் என்ன சொன்னேன், விக் விட்டுருந்ததுன்னா நமக்கு வந்து ஹையா ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அப்ப இத வந்து ஹையா நம்ம எடுத்துக்க முடியாது. ரிட்டர்ன் ஒரு கீழ வந்துட்டு, திருப்பி எப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணி மேல போயிருக்கோ, அப்பதான் நமக்கு வந்து புதுசா ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ஹை எங்க போய் முடிஞ்சிருக்கு? இங்க போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஹை. இதோட லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ. இதானே லோ? இதான் லோ. ஏன்னா இந்த இது வந்து இது கீழ இருக்கிறதுக்கும், இதுக்கும் கிடைச்ச லோ. இந்த லோவுக்கும், இந்த லோவுக்கும் கிடைச்சது இந்த லோ. இந்த லோவுக்கும், இந்த ஹைக்கும் கிடைச்சது இந்த லோ. இந்த லோ எப்போ ஃபார்ம் ஆகும்? இங்க பாருங்க. இங்க சேஞ்ச் ஆயி, இங்க வந்து மார்க்கெட் வந்து குளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ, அதனால இது வந்து நமக்கு வந்து இது வந்து லோவா ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து அப் ட்ரெண்ட். இதே டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு ஆப்போசிட் தான் அப்படியே டவுன் ட்ரெண்ட். இதுக்கு வந்து அப்ல வந்து நமக்கு ட்ரா பண்ணோம். டவுன் ட்ரெண்ட்னா கீழ வரப்போகுது மார்க்கெட். அவ்வளோதான் வந்து டிஃபரெண்ட். இப்போ வந்து நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்க போறோம். டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எதனால நம்ம டவுன் ட்ரெண்ட்ன்னு சொல்றோம்? ஒரு லோ இருக்கு. அந்த லோவ வந்து கட் பண்ணி திருப்பி ஒரு லோ வைக்கிறதுனால நம்ம டவுன் ட்ரெண்ட் கீழ போகுது அப்படின்னு சொல்ல போறோம். நம்ம கீழங்கிறபோது நம்ம ஏற்கனவே கீழ இருக்கோம். இன்னொருத்தன் கீழ அதுக்கு கீழ இருந்தான்னா, அது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இங்க ஒரு ஹை இருக்கு. இங்க ஒரு லோ இருக்கு. இந்த லோவுக்கும், இந்த ஹைக்கும், இந்த லோவுக்கும் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஆகும். அந்த ரீட்ரேஸ்மென்ட் வந்து இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணியிருக்க கூடாது. அப்படி பிரேக் பண்ணியிருந்ததுன்னா, அது வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆயிருச்சு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதையும் பிரேக் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லோவ வந்து பிரேக் பண்ணி கீழ புதுசா ஒரு லோ வந்து வச்சிருக்கு. அப்ப இது வந்து லோவர் லோவா மாறிரும். இது லோவர் ஹையா மாறிரும். டவுன் ட்ரெண்ட்ல லோவர் ஹை. அப் ட்ரெண்ட்னா ஹையர் லோ, ஹையர் ஹைன்னு எழுதுவோம். டவுன் ட்ரெண்ட்ங்கிறதுனால லோவர் ஹை. ஓகேவா? இப்ப வந்து லோவர் ஹைக்கும், இந்த லோவர் லோவுக்கும் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஆனுச்சுன்னா, அந்த மார்க்கெட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த லோவர் ஹைய வந்து பிரேக் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டா மாறிரும். ஸோ நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு தான நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து இது வந்து பிரேக் ஆகியிருக்க கூடாது. இது எப்ப ஒன்ஸ் வந்து லோவர் லோ வந்து பிரேக் பண்ணி புதுசா ஒரு லோ வைக்குதோ, அப்போ வந்து லோவர் ஹையும், லோவர் லோவும் பிரிண்ட் ஆகும். இது வந்து தியரிட்டிக்கலா பார்க்கும்போது இவ்வளோ ஈஸியா இருக்கும். நமக்கு
லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் ஹை, லோவர் லோ இந்த மாரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஆனா ரியாலிட்டில நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு லோ வைக்கும், அடுத்து ஒரு ஹை வைக்கும், அடுத்து ஒரு உள்ளுக்கே வந்து ஒரு நெறையா ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் ஆகும். அதெல்லாம் வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர். மேஜர் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஒரு லோவ தொடர்ந்து அடுத்த லோ வந்து வந்துகிட்டே இருக்கும். மைனர் ஸ்ட்ரக்சர்னா ஒரு லோவுக்கும், ஒரு ஹைக்கும் நடுவுலயே வந்து நெறைய ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் ஆயிருக்கும். இவ்வளவுதான் வந்து கான்செப்ட். இதப்படி பார்த்தோம்னா, நமக்கு இங்க ஒரு ஹை இருக்கு. இங்க ஒரு லோ இருக்கு. இந்த லோவுக்கும், அந்த ஹைக்கும் ஒரு ரிட்ரேஸ்மென்ட் இந்த இது. இந்த இந்த மார்க்கெட் வந்து ஒரு அப் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு ரிட்ரேஸ்மென்ட் ஆயிருக்கு. ஒரு அப் ஆயிருக்கு, ஒரு ரிட்ரேஸ்மென்ட். ஒரு அப், ஒரு ரிட்ரேஸ்மென்ட். இது எப்போ வந்து பிரேக் ஆகுது? இந்த லோ வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பிரேக் ஆகுது. அப்ப வந்து இந்த இடத்துல வந்து தான் பிரேக் ஆகுறதுனால, இந்த இடத்துல புதுசா ஒரு லோ கிடைச்சிச்சு நமக்கு. அப்ப இது லோ புதுசா கிடைச்ச லோ. புதுசா கிடைச்ச லோவர் ஹை எது? இந்த இது. ஓகேவா? அப்ப இந்த லோவர் ஹைக்கும், இந்த லோவர் லோவுக்கும் ரீட்ரேஸ்மென்ட் ஆகும்ல. அந்த ரீட்ரேஸ்மென்ட் டைரக்ட்டாவே இப்ப இருக்காது. அது ஒரு ஹை ஆயிருக்கும், அப்புறம் டவுன் ஆயிருக்கும், அப்புறம் ஒரு ஹை ஆயிருக்கும், அப்புறம் ஒரு டவுன் ஆயிருக்கும், அப்புறம் ஒரு ஹை ஆயிருக்கும். இந்த மா இந்த மாரியே உனக்கு வந்து ஒரு ஏத்த இறக்கத்தோட இருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எத்தன வாட்டி இது வந்து ஒரு ஹை, ஒரு லோ அப்படின்னு இருந்தாலுமே, இந்த இந்த இது மார்க்கெட் வந்து எத்தன வாட்டி இது ஆயிருந்தாலுமே, இந்த லோவர் ஹைய வந்து பிரேக் ஆகக்கூடாது. அப்படி மாறி இருந்ததுன்னா என்ன ஆகும்? கேரக்டர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ, அதனால நமக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ, இது சார்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லோவர் ஹை வந்து இந்த லோவர் ஹைய வந்து பிரேக் பண்ணல. லோவர் ஹைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த லோவர் இன்னும் நம்ம வந்து கிராஸ் பண்ணல. இந்த லோவர் லோ எப்போ வந்து கிராஸ் பண்ணுச்சோ, அப்போ புதுசா ஒரு லோ கிடைச்சிச்சு. அதனால லோவர் ஹை இங்க ஃபார்ம் ஆயிருச்சு. இவ்வளோதான். டவுன் ட்ரெண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா. இத வந்து சார்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து டவுன் ஆயிருக்கு. இங்க ஒரு லோ வச்சிருக்கு. இந்த லோவ வந்து மார்க் பண்ணுவோம். அது இந்த ஹைக்கும், இந்த லோவுக்கும் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஆகும். அதுதான் இந்த ரீட்ரேஸ்மென்ட். அதுக்குள்ள பாருங்க, இங்க ஒரு ஹை ஆயிருக்கு, ஒரு டவுன் ஆயிருக்கு, ஒரு ஹை ஆயிருக்கு, ஒரு டவுன் ஆயிருக்கு, ஒரு ஹை ஆயிருக்கு, ஒரு டவுன் ஆயிருக்கு. ஆனா, இந்த இது எதுவுமே வந்து ஹைய வந்து பிரேக் பண்ணல. இது எப்போ வந்து குளோஸ் ஆகுது? இந்த இடத்துல தான் குளோஸ் ஆகுது. அப்ப இன்னொரு புதுசா ஒரு லோ கிடைச்சிச்சு நமக்கு. இத வந்து மேஜரா எடுத்துக்குவோம். இங்க வந்து ப்ரீவியஸ் புதுசா கிடைச்ச ஹை எது? இது. அப்ப இது லோவர் ஹை. நெக்ஸ்ட்டு இதுல என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த லோவர் ஹைக்கும், இந்த லோவர் லோவுக்கும் நடுவுல எத்தன ஸ்ட்ரக்சர் வந்தாலுமே நமக்கு வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டவுன் ஆயிருக்கு. இது எப்போ வந்து குளோஸ் ஆயிருக்கு? இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து குளோஸ் ஆயிருக்கு. அப்ப வந்து புதுசா நமக்கு ஒரு லோ கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல தான் ஒரு லோ கிடைச்சிருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இதுக்கு ப்ரீவியஸா இருந்த லோ எது? லோவர் ஹை இங்க இருக்கு. இப்ப இது வந்து லோவர் ஹை. ஓகேவா? இப்ப வந்து மார்க்கெட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவர் ஹைக்கும், இந்த லோவர் லோவுக்கும் இல்ல நடுவுல இருக்கிற இடத்த வந்து எத்தன வாட்டி பிரேக் ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் ஆயிருந்தாலும், அது எல்லாமே மைனர் ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்மால் கரெக்ஷன் ஒண்ணு இருந்திருக்கு. லைட்டா அப்படியே வந்துட்டு திருப்பி மேல போயிருக்கு. இது வந்து ஹையர் டைம்ல பார்த்தீங்கன்னா, இது விக் மட்டும் தான் இருக்கும். இது வந்து 4 ஹவருங்கிறதுனால, இதுவே 1 டே 1 ஹவர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு விக் மட்டும் வந்துட்டு அப்படியே மேல இங்கேயே சுத்திட்டு, அப்புறமேட்டுக்கு கீழ வந்து இதாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இங்க வந்து குளோஸ் ஆயிருக்கு. அப்ப இது வந்து ஒரு புதுசான ஒரு லோ. இது புதுசான ஒரு லோ. இதுக்கும், இதுக்கும் இருந்தது இந்த லோ. நீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கன்சல்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இத வந்து கிராஸ் பண்ணி மேல போயிருச்சு. இப்ப இது அப் ட்ரெண்ட் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அப் ட்ரெண்ட் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மைனர் ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே மைனர் ஸ்ட்ரக்சர். மேஜர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுலருந்து இது வரைக்கும் தான். ஓகேவா? அப்புறம் இது எல்லாமே வந்து மைனர் ஸ்ட்ரக்சர்னால இத வந்து பிரேக் பண்ணா நமக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது.
இந்த மார்க்கெட்டையும் வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணி புதுசா ஒரு லோ வச்சிருச்சு. அப்ப இது வந்து புது ஹை, லோவர் ஹை. ஓகேவா? இப்படிதான் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ இருக்கும், ஒரு ஹை இருக்கும். அடுத்து ஒரு லோ இருக்கும், ஒரு ஹை இருக்கும். பிரேக் ஆகாம ஒரு லோவுக்கும், ஹைக்கும் நடுவுலயே ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த லோ, இந்த ஹை இது 2யும் பிரேக் இதுக்குள்ளேயே தான் இந்த லோவும் வந்திருக்கு, இந்த ஹையும் வந்திருக்கு, இந்த லோவும் வந்திருக்கு, இந்த ஹையும் வந்திருக்கு. இது தியரட்டிக்கலா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆனா ரியாலிட்டில எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவுக்கும், இந்த ஹைக்கும் நடுவுல ஜிக்ஜாக்கா ஒரு லோ வந்திருக்கு, அப்புறம் ஒரு ஹை வந்திருக்கு, அப்புறம் லாங் லோ வந்திருக்கு, அப்புறம் ஒரு ஹை வந்திருக்கு. இப்படி தான் வந்து ரியாலிட்டியா இருக்கும். இந்த சார்ட்ல பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லோ இருக்கு. இங்க ஒரு லோ இருக்கு. இங்க ஒரு ஹை இருக்கு. இது உள்ளுக்கே தான் இந்த மார்க்கெட் பாருங்க. இவ்வளோ நேரமும் வந்து இந்த மார்க்கெட் வந்து இது உள்ளுக்கே தான் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து சைட்வேஸ் மார்க்கெட். எப்போ ஒன்ஸ் இத தாண்டி க்ளோஸ் வைக்குதோ, இல்ல அப்ல போயிட்டு க்ளோஸ் வைக்குதோ, அது வந்து அப் ட்ரெண்டா மாறும். இது கீழ வந்து க்ளோஸ் வச்சதுன்னா, இது டவுன் ட்ரெண்டா மாறும். நமக்கு வந்து கண்ணுக்கு பார்த்தோனமே வந்து ஒரு ஹை, ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகிற மாரி தெரியும். அப்ப வந்து அது வந்து ஹையா எடுத்துக்கலாம், ஒரு லோவா எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா இருக்கிறது எல்லாமே வந்து மைனர் ஸ்ட்ரக்சர். அதெல்லாம் வந்து நம்ம பெருசா வந்து கேர் பண்ண தேவையில்ல. நமக்கு வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு நமக்கு வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா போதும். இன்னும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல மேஜர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. ஐ மீன்ஸ் அ பிஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர வந்து பிரேக் பண்ணி புதுசா ஒரு ஹையோ, ஒரு லோவோ வச்சதுன்னா, அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லலாம். இதே கேரக்டரே சேஞ்ச் ஆகுது. இப்ப டவுன் ட்ரெண்ட்லருந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகப்போது அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல அப் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருந்தது. இது இந்த இடத்துல கிராஸ் பண்ணி கீழ வந்துச்சுன்னா, அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இவ்வளோதான். இதுக்கப்புறம் வரப்போற வீடியோல நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன? பிஓஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அப்படின்னு வந்து தெளிவா பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். புரியலன்னா திருப்பி 2 வாட்டியாவது இந்த வீடியோ வந்து பாருங்க. அப்பனா தான் நம்மளால வந்து கரெக்ட்டான வந்து ஒரு ஹையோ, ஒரு லோ வந்து மார்க் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு பிடிஎஃப்பா வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா, மினிமம் எனக்கு வந்து ஒரு 100 லைக் இருந்தா போதும். நான் வேற எதுவும் கேட்கல. நான் வெறும் 100 லைக் மட்டும் தான் கேட்கிறேன். லைக்ஸ் மட்டும் பண்ணுங்க போதும். எனக்கு வந்து 100 லைக் இருந்ததுன்னா, நான் இந்த வீடியோவ எடுத்த பிடிஎஃப்ப வந்து நான் கீழ வந்து அப்லோட் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிடிஎஃப் வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். 3 ட்ரெண்ட் வந்து ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் மார்க்கெட். அப் ட்ரெண்டுக்கு தனியா பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு ரியாலிட்டியா இந்த மார்க்கெட்ல இப்ப டிரா பண்ணி பார்த்த ரியாலிட்டி இதுவும் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். டவுன் ட்ரெண்டுக்கும் அதே மாரி தான் பண்ணி வச்சிருக்கேன். சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கும் நான் இந்த மாரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் மட்டும் தான். வேற எதுவும் வேணாம். இந்த 100 லைக்ஸ் இருந்ததுன்னா போதும். நான் அந்த பிடிஎஃப் வந்து கீழ வந்து உங்களுக்கு வந்து நான் லிங்க்க வந்து குடுக்குறேன். டிரைவ்ல போட்டு இந்த லிங்க்க வந்து குடுக்குறேன். நீங்க அத வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில ரிப்ளை பண்ணிருவேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ப்ரோ ட்ரெண்ட், கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு பிடிஎஃப் ஓரளவுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ரெடி ஆகி முடிச்சோனயுமே நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க வந்து எஸ்எம்சில பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஏ டூ இசட் வரைக்கும் நம்ம வந்து எஸ்எம்சிய பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலுமே கீழ வந்து அந்த வீடியோ கீழ வந்து லைட்டா கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். The person you are trying to call is currently busy. Busy in a world that needs no buffering.